வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கான வேலை வந்து தயாராக இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்திய கடற்படையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/4/2025, அதாவது இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக www.jointindiannavy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவேக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 26க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போதும், அந்த லாங்குவேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி இன்வெஸ்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அன்மேரிடு மெயில் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ஆர் அக்னிவேக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th வித் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்ஜினியரிங்கில் வந்து அதாவது மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கலோ ஆட்டோமொபைலோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஏஜ் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இன்ஜினியரிங் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 பேட்சுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2004 2008 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2026க்கான அக்னிவீர் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2005 2008 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 2026க்கான கேண்டிடேட், அதாவது இந்த இதுக்கு சென்ட்ரலில் வந்து நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 2005 2008 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சம்பவம் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து லீவ் இருக்கும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு லீவ் வந்து இருக்கும். அது இந்த 30 நாள் இல்லாமல் உங்களுக்கான மெடிக்கல் லீவ், அதாவது சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் டோட்டலாக 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான லீவ் வந்து இருக்கும். அண்டு இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீருக்கு வந்து 4 இயர் டியூரேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000, செகண்ட் இயர் வந்து 33,000, அண்ட் தேர்ட் இயர் வந்து 36,500, அண்ட் ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயரில் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 உங்களுக்கான சேலரி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 தான் உங்களுக்கு கையில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிற்கு வந்து சேரும். அண்ட் இந்த அக்னிவீர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாதா அப்படின்றத சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டவுட் இருக்குது.
அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இயர் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து மறுபடியும் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45% வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு 45% வந்து உங்களுக்கான பர்மனெண்ட் ஜாப் வந்து இருக்குது அப்படின்றதையும் இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்டி கேண்டீன் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கோட்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு 4 இயருக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் எக்ஸாம் எழுதாமல் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 4 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வேறு கவர்மெண்ட் ஜாப் கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 29 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வீடியோ கரெக்ஷன் வந்து 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேஜ் 1க்கான அதாவது ஸ்டேஜ் 1க்கான ஷார்ட் லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் கால் அப்பர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. அண்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அண்டு பிஇடி டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு டேட் அண்ட் டைமு அண்டு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்குது, எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா செகண்ட் ஷிஃப்ட்டா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் வித் டைமோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ராசஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து அதுக்கான ஏற்பாடை வந்து நீங்கள் தான் பண்ணிக்கணும். அண்டு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அண்டு இதில் எலிஜிபிலிட்டி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து இருக்கும் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது, சரிங்களா. இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு கொஷின் தான் இருக்கும் அண்டு ஒவ்வொரு மார்க் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி கேட்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டென்ஸில் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 சென்டென்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், டேரெக்டாக வந்து இதில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கான ராங் ஆன்சர் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th போர்டிலேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை வந்து எடுப்போம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ்ன்றதே கிடையாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 550 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டரன்ஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகாது அப்படின்றதே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். அண்டு ஸ்டேஜ் 2வில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஸ்டேஜ் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். மெடிக்கல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி மெடிக்கல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. என்றைக்கு வரணும் அப்படின்ற எல்லா டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கான மெடிக்கல் ப்ராசஸ் வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 days உங்களுக்கு மெடிக்கல் ப்ராசஸ் வந்து இருக்கும். அந்த 5 daysல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் வந்து மெடிக்கல் வந்து அட்டன் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு NCCC சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கோட்டாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து படித்து வந்து பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும்
அப்படின்ற சில பேருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மிட் கார்ட்லேயே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. பட் இதுக்கான மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலில் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 6 மினிட்ஸ் 30 செகண்டும் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ்அப்ஸு ஃபில்லப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்டெப்ஸுகள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்குள்ளே வரவங்களுக்கு அதிகமான மார்க்கும் அண்டு டைமுக்கு கொஞ்சம் கம்மியாக வரவங்களும் அது கூட கொஞ்சம் கம்மி மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுடைய மார்க்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷனோட மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்டு இந்த செலெக்ஷன் வந்து எந்த மாதம் வந்து இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா joint.indian.navy.government.in இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கான இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அப்லோடு வந்து பண்ணுறேன். பட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அக்னிவீருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 29 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.